முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இந்த வார்த்தைகளை பள்ளி குழந்தைகள் கிட்ட நம்ம அடிக்கடி சொல்றத பார்த்திருப்போம். அப்படி பள்ளி குழந்தைகள் உங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கம்மியாவும், படிக்கிறது எல்லாமே மறந்து போயிருது, புரியல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ்ல கடந்து வந்தக்கூடிய சிச்சுவேஷன் தான். அப்படி உங்க குழந்தைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழி இருக்கு, நீங்க கவலையே படாதீங்க. என்னன்னு நான் சொல்றேன். ஒரு முறை குமரகுருபரர் காசிக்கு போனாரு. குமரகுருபரர் யாரு? தமிழ் புலவர். அந்த காசிக்கு போன குமரகுருபரர் அங்க உள்ள மொழி தெரியாததுனால அங்க உள்ள மன்னர் தான் பாடின பாட்டை பாடி பரிசில் பெற முடியல. அப்போ அங்க உள்ள மொழி இந்தி மொழியை கற்க வேண்டியதாயிடுச்சு. இந்தி மொழி அவருக்கு தெரியாது. அதனால தனக்கு மொழி புலமை வரணுங்கிறதுக்காக குமரகுருபரர் கலைமகளான சரஸ்வதி தேவியை துதித்து பாடிய பதிகம் தான் எது அப்படின்னு சொன்னா சகலகலா வள்ளி மாலை. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தெரியல. இனி தெரிஞ்சுக்கங்க. நம்ம பிள்ளைகளுக்கும் கல்விகளை ஞானம் பெறணும், நல்ல படிக்கணும், பிள்ளைங்களோட படிச்சது மறக்க கூடாது, புரியணும் அப்படின்னு சொன்னா தமிழ்ல எழுதுனதுதான் இது. ஹிந்தி தெரியணுங்கிறதுக்காக குமரகுருபரர் தமிழ்ல எழுதின இந்த பதிகத்தை சரஸ்வதி தேவியை நம்பி பாடினதுனால புலமை பெற்று உருது போன்ற மொழிகளே அவர் புலமை பெற்றாருங்கிறது இந்த வரலாறு. இந்த பதிகம் மொத்தம் 10 பாடல்கள் தான் இருக்கும். ஸ்டார்டிங் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா வெந்தாமரை கன்றி நின்பதம் தாங்கியன் வெள்ளையுள்ள அப்படின்னு ஆரம்பிக்கும். நீங்க பாக்கன்னா கூகுள்ல டைப் பண்ணி சகலகலாவள்ளி மாலைன்னு பாத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு டெய்லி என்னதெல்லாமோ கிளாஸஸ் கத்து கொடுக்குறோம். அபாக்கஸ் கொண்டு போறோம், மேக்ஸ் டியூஷன் கொண்டு போறோம், எத்தனையோ கிளாஸஸ் கொடுக்குறோம். இந்த தமிழ் கலாச்சாரத்துல உள்ள பாரம்பரியமான இந்த மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட பாடலை நாமளும் படிச்சு பிள்ளைங்களுக்கு கான்சென்ட்ரேஷனே அதிகரிக்கலாம், கல்வியிலையும் மாற்றத்தை கொண்டு வரலாம். நன்றி.